யார் தான் சிஎஸ்கேவோட அடுத்த கோச்சு? சிஎஸ்கே ட்ரேட் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஹர்திக் பாண்டியா வர்றாரா இல்லையா? மில்லர் வர்றாராமே, அஸ்வின் சர்மா வர்றாராமே, ரெய்னா அடுத்த கோச்சாமே, எம்எஸ் தோனியா அடுத்த கோச் தான் போவியா, பிரெண்டன் மெக்கலம் சைனே பண்ணிட்டார். இப்படி பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நமக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு கொஞ்சம் உண்மையான நிலவரத்தை சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் பேசிக்கோங்க, எடுத்து போட்டுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வெளியே போயிட்டார். இது ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கே எடுத்த முடிவு. உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். அப்போ கூட சிஎஸ்கே போய் வெளியே போகணும்னு சொல்லலையா தான் சொல்லாதீங்க. அவருக்குமே வந்து அந்த எம்எல்சி வெளியே போனது வந்து அவருக்கு மேபி அவரோட யாராவது ஓவர்னு அவங்க மைண்டுக்கு வரும்ல, அதுதான். ஸோ வெளியே வந்துட்டார். அடுத்த ஹெட் கோச்சாக அசிக்கிட்ட கொடுத்துருவாங்களோ அப்படி தான் இருக்குது போல். ஹேமந்த் பதானி வர வாய்ப்பு இருக்குது. வந்தால் அஸ்வின் சர்மாவை கூப்பிட்டு தான் வரும்னு சொல்லி அப்படி இது போயிட்டுருக்கு. சந்தோஷம், வரட்டும். நமக்கு தேவை ஒரு மிடில் ஆர்டராக, ஒரு லோயர் ஆர்டர்லையும் சரி, அப்படி தான் ஒரு இம்பேக்ட் பிளேயராக நல்லா இம்பேக்ட் கொடுக்குறாரு அவர், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி ரெய்னா ஹெட் கோச்சாக வர போகிறது இது எல்லாமே ஃபேக்குங்க, சும்மா ஏதாவது இருக்குது. அஸ்வின் வர போகிறான்றதெல்லாம் கூட போய் தான். அண்ட் நம்ம இவர் அபினவ் முகுந்த் வருவாரான்றதும் போய் தான். இதெல்லாம் உண்மை கிடையாது. 2 ஃபாரின் பிபிஎல் இருக்க ஒரு கோச்சும், அப்புறம் இப்போ பிரெண்டன் மெக்கலம், அப்படின்னா ஹேமந்த் பதானி, இந்த 3ல் ஒருத்தர் தான் வந்து வரப்போகிறது. அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இப்படி வருவோம். ப்ரோ ட்ரேடு நடந்துச்சா இல்லையா? ட்ரேடுக்கான கேட் ஓப்பன் ஆனது உண்மை தான். லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி தான் திரும்பவும் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம முதலே சொல்லிடுறோம். லாஸ்ட் டைம் சாம்சங் தேவைன்னு முடிவு பண்ணதால் தான் ராஜஸ்தான் ராயல் வச்சாம்பார் ஒரு டிமாண்டு. எனக்கு ஜடேஜாவையும் ப்ளஸ் பிரேவிஸ்மே ஒரு ஆள் யாரையும் கேட்டான். நம்ம அதெல்லாம் முடியாது, ஜடேஜா ப்ளஸ் சாம்கர்னு கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவா தாராளமாக எடுத்துக்க. ஆனால் எனக்கு ஆயுஷ் மாத்திரே ப்ளஸ்ன்றான். இல்லைப்பா நீ சிவம் தூவே ப்ளஸ், சரி அக்கீல் ஹுசைன் ப்ளஸ், இல்லை ஆயுஷ் மாத்திரே ப்ளஸ்ஸு. அதாவது பேரத்தில் விடவே மாட்டலாம் ஆயுஷ் மாத்திரேவை. இப்போ அதுதான் இப்போ பிரச்சனை, பெரிய தலைவலி வந்து நிற்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து ஆயுஷ் மாத்திரேவை கொடுத்து கூட நீ யார் கொடுத்தோம் ஆயுஷ் மாத்திரேவை கொடுத்தனாவே கண்டிப்பாக இங்கே நெருப்பு பற்றிக்கும். ஏன்னா சிஎஸ்கேக்காக ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் ஆகிற ஒரே ஒரு சின்ன பையாரன், ஐ மீன் நல்ல பையாரன், ஒரு சிஎஸ்கே மானத்தை காப்பாற்றுறவன் யாரான்னா அந்த ஆயுஷ் மாத்திரே தான். அவனையும் கொடுத்துட்டோம்னா நம்ம பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஹர்திக் பாண்டியா வரது ஒன்றும் தப்பு இல்லை, வரட்டும். நமக்கு ஒரு மிடில் ஆர்டராகவும் சரி, லோயர் ஆர்டராகவும் சரி, ஒரு நல்ல கேப்டன் பண்ணதாலுமே அந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது. ஒரு ஹிட்டராக இருப்பார் ஹர்திக் பாண்டியா, ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பார், எல்லாத்துலேயும் ஓகே. ஆனால் ஆயுஷ் மாத்திரே அனுப்பி தான் நீங்கள் வரணுமான்ற மாதிரி இப்போ ஒரு கொஷின் வந்து நிற்கிது. சிஎஸ்கேக்குமே ஒரு ஹெக்டிக்காக இருக்குது. பார்க்கலாம், இதுதான் அப்டேட்டுங்க, அதை தவிர எதுவும் நடக்கலை. மீது எல்லாமே வந்து இந்த சொல்கிறாங்கல்ல, அஸ்வின் சர்மா வர்றாரு, மில்லர் வர்றாரு, அது ஒன்றும் ஆக்ஷனில் ட்ரை பண்ணலாமே தவிர ட்ரேடில் எப்படிங்க பண்ண முடியும்? சரி, நீங்கள் எந்த பிளேயர் வச்சுருக்கீங்க ஐயா? நம்ம டீம் எப்படி தெரியல, இப்போ நம்மக்கிட்ட இருக்க சுச்சுவேஷன் எனக்கு பதில் தெரியலாம், பரவாயில்ல, கேள்வியே தெரியல. ட்ரேடில் கொடுக்க நம்மக்கிட்ட ஆள் இல்லை. அதனால் தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் பரப்பாதீங்க. இப்போதைக்கு இந்த ஹர்திக் பாண்டியா அது மட்டும் உண்மை தான். பார்க்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரேட் தேவையா.